இந்த பாரு பெரியசுடா, ஒவ்வொரு முறையும் நாங்க காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு பேராவூரணி வரும்போதெல்லாம் நீங்க என்ன அவமதிக்கிற. தெரிஞ்சே வரோம் நாங்க. ஏன் வரோம்? உறவுங்கிற உரிமையில தான். புரிஞ்சு? உரிமையா? என்ன உரிமை? உங்களை நம்பி என் குடும்பத்தை நானே அழிக்கிற உரிமையா? சரி, இதுக்கே நீ கோவப்பட்டேன்னா இனிமே நான் சொல்ல போற விஷயம் இருந்தாலும் சொல்லி தீரணும். என்ன மறுபடியும் அந்த ரவுடி பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்களா? இல்ல பெரியசுடா, என் பையனை பத்தி பேச வந்தோம். வர 22ஆம் தேதி அன்னைக்கு கோபிக்கு நெல்லியாண்டவர் பொண்ணு வனிதாவுக்கு நிச்சயதார்த்தம். அப்படியே நெல்லியாண்டவரோட கடைசி பையனுக்கும் நம்ம பரமுவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணிருக்கு. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கற மாதிரி. பாத்தியாடி, அவங்க எந்த அளவுக்கு நம்மள கேவலமா நினைக்கிறாங்கிறத நேர்ல காமிச்சு போக வந்தாங்க போல இருக்கு. இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் பெரிய மனுஷன் நீங்க இருக்கீங்க நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டீங்க? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? ஏதோ முன்ன அந்த ஈபிக்காரி மலர்னீங்க, இப்ப நெல்லியாண்ட ஒரு பொண்ணு வனிதாங்கிறீங்க. என் பொண்ணு எந்த விதத்திலயா குறைஞ்சு போயிட்டா? தங்கச்சி மக உறவு விட புதுசா வந்த உறவு தான் பெருசா நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்ல பெரியசுடா, தங்கச்சிங்கிற உறவுங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க பிறந்த வயிற்றுலயா நான் பிறந்தேன்? உங்களையில அண்ணன் சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. உலகத்திலே தாய் மாமா உறவு தான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து என் மக வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அந்த நெல்லியாண்டவர் குடும்பத்துக்கு நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம்? உங்க மகன் தாலி கட்டுவான், உங்க மகன் தூக்கி எறிவான். நல்லா இருக்கியா உங்க நியாயம்? நிரூபிச்சிட்டீங்களேயா, எங்க குடும்பம் வேற எங்க உறவு வேறன்னு. நல்லா இருக்கியா, உங்க வம்சம் தலைக்கட்டும், என் மகன் இப்படியே வாழ வட்டிய கிடந்து சாகட்டும். உங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு, கிளம்புங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல தான் அதிகமா இருந்தவ மகா. அவளும் எனக்கு பொண்ணுதான். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அவளை கூப்பிடுங்க, அவ முகத்தை பார்த்துட்டு போறோம். இது வரைக்கும் உங்க அண்ணன் பேசினதுலயே இது தாண்டி பெரிய காமெடி. என் பொண்ணு பேர்ல அளவு கடந்த பாசமா ஓடி அழைச்சிட்டு போ. கேட்டியா மகா? அவங்க சொன்னதை கேட்டியா? கோபியத்தான் கோபியத்தான் அவன் பின்னால சுத்துனே. இப்ப அவனுக்கு கல்யாணமா? கல்யாண செய்தி சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லடி, நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் அவன் நல்லா இருப்பானா. வா வந்து ஆசீர்வாதம் பண்ணு, வாடி. மகா, அம்மா மரியாதை உங்களை வெளில சொல்லு. மகா, என் பேரை சொல்லி கூப்பிட கூட அந்த வீட்டுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. எங்க முகத்தை பார்த்து சொல்லு பார்க்கலாம். போயிட்டாங்க. யாரு போனா என்ன வந்தா என்ன, என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. நீ என்ன பெத்த தாய், உனக்கு என்ன பிடிக்குமாமா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேக்குற? உனக்கு அதாடி பிடிச்ச இடம் பிடிக்காத இடம் நாங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோம். ஏம்மா, ஏன் அம்மா பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ட? எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்லம்மா. எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. ஏம்மா அப்படி சொல்ற? எல்லாம் என்ன மோசம் பண்ண கோபியை தானே வச்சுதான் சொல்றேன். என்னம்மா? மலரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால தானே என்ன வேண்டாம்னு சொன்னாரு. இப்ப யாருன்னே தெரியாத வனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்ப நான் யாருமா? அப்ப கோபியத்தா மனசுல இதுக்கு அடுத்து இதுன்னு கூட நான் இல்லையாமா? அவர் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லையா? இல்ல அவருக்கு சுத்தமா என்ன பிடிக்கலையா? இல்ல என் கழுத்துல பாண்டி தாலி கட்டதுதான் பிரச்சனையா? எப்படி பார்த்தாலும்
சரி அவங்க வீட்டாளுங்க மனசுலயும் சரி நான் இல்லையம்மா. இத்தனை நாள் இது தெரியாம கோபியத்தான நம்பி அந்த வீட்டுல முட்டாக்கலையா இருந்திருக்கேனம்மா. கையெடுங்க முத. என்ன மட்டும் இல்ல, என் சைக்கிளை தொட கூட கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. எப்பயும் நான் தான் நிப்பாட்டுவேன். இப்ப நான் நிப்பாட்டிக்கிறேன். பாய். இங்க பாரு அழகு, அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பல. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு என்னன்னா ஒருத்தி நேர்ல ஆன்லைன்ல இருக்கா, ஒருத்தி என்னன்னா போன்ல பேசி புக் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வெயிட்டிங்ல இருக்கணுமா? இத பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல அன்னைக்கு போன்ல ஃப்ளோல உளறிட்டேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பல. இனிமே கன்ஃபார்மா நீதான் புள்ள. நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கும் வெயிட்டிங்ல வைக்கிறதுக்கும் நீங்க என்ன டிடிஆரா? நான் என்ன ட்ரெயின் டிக்கெட்டா? டிக்கெட் தான். இல்ல நான் ட்ரெயின்னா நீ டிக்கெட், நான் தண்ணினா நீ பக்கெட், நான் தச்சி தரேன் ஜாக்கெட். முதல்ல நீ நிப்பாட்டு. ஃப்ளோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சேம் வைப்ரேஷன், சேம் வேவ் லென்த், சேம் டெம்பரேச்சர், எவ்ரிதிங் ஓகே. மேட் ஃபார் ஈச் அதர், பல்லம் ஃபார் ஈச் அதர். இதோ பார் சம்பந்தம், இந்த பேச்ச மாத்திரம்ல என்கிட்ட வச்சுக்கிறாத. இதோ பார், அந்த கோவில தான் என் சொந்தக்காரங்க எல்லாம் பொங்க வச்சிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை உன்னை பத்தி நான் தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோ, என் வீட்டாளுங்கன்னா உன்னை பொங்க வச்சிருவாங்க. நீ ஞாபகம் வச்சுக்கோ. வா போய் சொல்லுவான், உண்மையை சொல்லுவான், அவங்களே நாயத்தை சொல்ல சொல்லுவான். என்ன நான் சொல்லணும்? ஆமா, அன்னைக்கு முக்குரோட்ல நீ தான் ஐ லவ் யூ சொன்ன. நான் எங்க சொன்னேன்? ஐ லவ் யூ சொல்லிட்டு இப்போ பின்னாடி அலைய விடுறியா? நீங்க ரெண்டு பொண்ணுங்களோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருங்க, நான் உங்களை லவ் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கோ, இனிமே டிஸ்டர்ப் பண்ணாத. அன்னைக்கு ஏதோ வாய் வலிக்கு சொல்லிட்டேன், மன்னிக்க கூடாதா? எதை மன்னிக்க சொல்றீங்க? உங்க பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் கரகம் ஆடுறப்போ எவ்வளவு பேர் என்ன லவ் பண்ற சொல்லிருப்பாங்க தெரியுமா? எல்லாம் என் கரகம். உங்களை போய் நான் லவ் பண்ண பாருங்க. உங்க நடதான் இவ்வளவு கோணலா இருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனா உங்க புத்தி இவ்வளவு கோணலா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சம்பந்தம். இங்க வரல. நில்லுப்ல. என்னை லவ் பண்ணுவியா மாட்டியா? லவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவ? நான் உன்னை லவ் பண்ணுவேன். உனக்கு தும்மல் வேணுமா இல்ல என் லவ் வேணுமா? லவ் தான் வேணும். ஆனா நான் தீட்டை கழிக்கிற மாதிரி அடிக்கடி தும்மல் போடுவேன், பரவாயில்லையா? எவ்வளவோ தாங்கிட்டேன், இதை தாங்க மாட்டானா? அப்படியா? இங்க பார் சம்பந்தம், இந்த விளையாட்டுத்தனத்தை என்கிட்ட வச்சுக்கோ. எங்க அக்கா எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க அக்கா என் மேல ரொம்ப அக்கறையா உள்ளவ. எங்க அக்கா உன்னை பார்த்து ஓகேன்னு சொன்னாதான் நமக்கு காதல் கல்யாணம் எல்லாமே. சரியா? வா. அங்க பாத்தியா எங்க கோவில்ல எவ்வளவு கூட்டம்னு? எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். எங்க அக்கா அங்கதான் பொங்க வச்சிட்டு இருக்கா. வா போலாம். அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, பாத்து. பிரிட்ஜ்ல சைக்கிள் ஓட்டினா சேஃப்டி இல்ல. சைக்கிளை கூட நான் தூக்கிட்டு வரேன். மெதுவா. நீ என் கையை பிடிச்சிட்டு சேஃப்டியா வா. பாத்து போ சம்பந்தம். நீ பாத்து வா. சைக்கிள் பத்திரம். இங்கக்குள்ளே சைக்கிளை நிப்பாட்டிடு. சம்பந்தம் வா, சீக்கிரம் வா. கொஞ்சம் தள்ளிக்குமா? அம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா? மேடம். ஹாய் குட்டி. அக்கா. அக்கா. நீயா? Labati biti bago, labati bati bago, labati biti bago, labati bati bago, labati biti 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 labati biti bigo. ஐயா அக்கா. Labati biti biti labati biti bigo. ஐயோ பத்தல labati labati கூட வா. labati biti அக்கா, அவர் ஏன் உன்னை பார்த்துட்டு இப்படி ஓடுறாரு? அவர் யாரு? அவர் லவருக்கா? அது எனக்கு தெரியும். உனக்கு அவர் யாரு? எனக்கு தாக்கா லவரு. அந்த ஆள் வரட்டு வச்சுக்கிறேன். labati biti bigo, labati biti labati. வாங்கடி. என்னடி வீட வெறிச்சு பாக்குறீங்க? என்னடி இவ்ளோ பெரிய வீடா இருக்கு? காரைக்குடியில பாதி வீடு தெருவு அடிச்சுதான் இருக்கும். அதுவும் மலரப்பாவ சொல்லவே வேணாம், பெரிய ஆளு. உள்ள வந்து பாரு வீட, வாய பொழப்ப.
அப்பா நீ காய்கறி தானே? அப்பா என்ன ஞாபக சக்தி, பேரு கூட மறக்காம இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என் ஃப்ரெண்ட் சுப்லட்சுமி, இவ என் ஃப்ரெண்ட் மீனா. வணக்கம்மா. வணக்கம். மலர் இருக்காளா? இருக்காமா, வாங்க. மலரு வாங்க. வீடு சூப்பரா இருக்குடி. ஏய் காயத்ரி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது சுப்பு. ஹாய். இது மீனா. ஹலோ. ஹாய் ரோகிணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க வீடு சூப்பரா இருக்கு. Thank you. ஏய் லூசு, ஏன் இத்தனை நாளா இங்க வரல? ஏன் நான் தான் வரணுமா? நீ பொள்ளாச்சி பக்கம் தலை காட்டவே மாட்டியா? சரி, அம்மா அண்ணிலாம் எங்க? அவ அண்ணி சொந்தத்துல ஒரு விசேஷம், 2 பேரும் அங்க போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்ல ஜாலி தான். இனிமே தானே. என்னடி? என்ன கல்யாணம் தான். கல்யாணமா? உனக்கா? இல்ல, உங்க பாட்டிக்கு. ஏய் உண்மையிலேயே நீ லூசு தாண்டி. சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? உனக்கு என்ன, நீ கல்யாணம் ஆகி லைஃப்ல செட்டில் ஆயிட்ட. எனக்கு அப்படியா? புதுசு இல்ல. சரி இந்தா பத்திரிக்கை. அப்பா நீங்களும் வாங்கப்பா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். மலர் இங்க வா. உன் ஹஸ்பண்ட் எங்க? சார் கொரியர். என் ஹஸ்பண்ட் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. நினைச்சேன்டி, நான் வரும்போதே நீ இருக்க மாட்டேன்னு தான் நினைச்சு வந்த. சரி அங்கிள் இருப்பாரு, பத்திரிக்கை வச்சுட்டு போலான் தான் வந்த. சர்ப்ரைஸ், நீயே இங்க இருக்க. ஹே சுபு, மலரோட ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய ஆளு, பிசினஸ் மேக்னெட். வீட்டை பார்த்தாலே தெரியுதுல்ல. சரி மலர், கோகுலன் எப்படி வச்சிருக்காரு? குடும்பத்துல ஏதாவது மாற்றம் கீற்றம் இருக்கா, இல்ல அப்படியேதான் இருக்காரா? குழந்தை அதுதான் ஏதாச்சும் பிளான்? கூகுள் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. யாரு, மாப்பிள்ளையா? ஆமாப்பா. இதை என்னம்மா பண்றது? இங்க வாங்க. என்னப்பா? நல்லதோ கெட்டதோ, உறவுன்னு நம்மளை விட்டு பிரியும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அசோக்கு, சொல்லுங்கப்பா. நீ போய் நம்ம ஆடிட்டரை பார்த்துட்டு வந்துரு. எதுக்குப்பா? சொத்து புறாத்தையும் உங்க 3 பேருக்கு மாத்த சொல்லியிருக்கேன். சொத்தை மாத்துறதா? இப்போ எதுக்குப்பா? அதுக்குலப்பா, மனுஷனுக்கு ஒரு நேரம் கூட ஒரு நேரம் கிடையாது. நான் யாரையும் குத்தம் சொல்லல, எனக்கும் வயசாகுதுல்ல. குடும்பத்துல மாறி மாறி நல்லது நடந்தா மனசுக்கு உடம்புக்கு ரொம்ப தெம்பா இருக்கும். நானும் நான் நல்லதை யோசிக்கலாம். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இல்லையப்பா. இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. அப்பா என்னப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, பிள்ளைகளுக்கு நல்ல உறவு அமைச்சு கொடுக்கறத நான் தோத்துட்டேன். ஆனா உங்களுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா என்னால முடிஞ்சதை உங்களுக்கு செய்யணும்ல. அதுக்கு நடக்கட்டும். இந்தப்பா, இதை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துரு. மலர், இங்க பாரு மலர், நம்ம அப்பாவை நான் எத்தனையோ தடவை எடுத்தறிஞ்சு பேசியிருக்கேன், கண்டுக்காம இருந்திருக்கேன். அவரை மனசளவுல நான் நிறையவே காயப்படுத்தியிருக்கேன்.
ஆனா அதையெல்லாம் அவர் பெருசுப்படுத்தினதே இல்ல. தெம்பாவும் திடகாத்திரமா தான் இருந்தாரு. நீ பண்ண ஒரே காரியத்தினால அவர் சாஞ்சிட்டாரு. அதுக்கு காரணம் பொம்பளை பிள்ளை ஓ மேல அவர் வச்சிருந்த பாசம். ஓ மேல அவர் உசிரையே வச்சிருக்காரு. அந்த உசிரை நீ வாங்கிறாத.